19ஆம் தேதி அமைச்சரவை மாற்றம்லாம் இருக்கும், துணை முதல்வர் பதவியேற்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு. அன்னைக்கு இருக்குதா இல்லை வேற தேதியா? அந்த 19ஆம் தேதி மாற்றம் இருக்கிறது தமிழக அரசில். ஆனால் அமைச்சரவை மாற்றம் நடக்குமானா அதுக்கு வாய்ப்பு கேள்விக்குறி தான். அது என்ன மாற்றம்? அதாவது அதிகாரிகள் மாற்றம். அதாவது பரபரப்பாக இயங்கி கொண்ட தமிழக அரசில் யார் தலைமைச் செயலாளர் என்பதுதான் கோட்டையில் ஒரு பெரிய அடிதடி. தலைமைச் செயலாளர் போஸ்ட் முடிய இன்னும் நிறைய நாட்கள் இருக்குல்ல, 2 மாதம் இருக்கு. 2 மாதம் இருக்குது. சிவதாஸ் மீனா மத்திய அரசின் பணியில் இருக்கிறார். அவர் தலைமைச் செயலாளர் வாருங்கள் என்று சொல்லி இங்கே இருக்கிற அமைச்சர்கள் போய் வேண்டி விரும்பி அழைத்ததாக ஒரு வரலாறு. அது குறிப்பாக நேரு அவர்கள் அவர் நமக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதாக ஒரு செய்தி உண்டு. அவர் தலைமைச் செயலாளர் இங்கே முதல்ல இருக்கும்போது எஜுகேஷனாக இருந்தார். அப்புறம் பிடபிள்யூவில் இருக்கணும், மாஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளாட்சி துறையில் இருக்கணும்லாம் இருந்தாங்க. தலைமைச் செயலராக என்னை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் நான் தமிழ்நாட்டுக்கு வரேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டதாக ஒரு தகவல். அப்போ இறையன்பு தலைமைச் செயலாளர். ஸோ அவர் மத்திய அரசு பணிந்து தமிழக அரசுக்கு கொஞ்ச நாள் கழித்து இறையன்பு போன பிறகு ஒரு தலைமைச் செயலாளர் ஆக்குகிறார். இவருக்கு இன்னும் 2 மாதம் இருக்கிறது. இந்த 2 மாதத்திற்குள் முடிவதற்குள் புதிய தலைமைச் செயலாளர் யார் என்ற போட்டி வலுத்து கொண்டிருக்கிறது. அதாவது இப்போது முதலமைச்சருடைய முதன்மை செயலாளராக இருக்கிற முருகானந்தம் ஐஏஎஸ் S1 என்று அழைக்கப்படுகிறார், செக்ரட்டரி 1. அவர் தான் முதன்மை செயலாளர் ஃபார் சிஎம். இவர் தான் சிஎஸ்ஆ வரப்போறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவரது முதலமைச்சரும் நீங்கள் தான் தலைமைச் செயலாளர் அடுத்து என்று நம்பிக்கை உறுதி அளித்து விட்டதாக ஒரு தகவல் கோட்டை வட்டாரத்தில் உலா வருகிறது. இந்த நேரத்தில் 2 மாசத்திற்குள் அவர் பதவி முடிந்த பிறகுதான் அடுத்த தலைமைச் செயலர் வரணும், பதவி இருக்கணும். ஆனால் என்ன பிரச்சனைனா முருகானந்தம் ஐஏஎஸ் தலைமைச் செயலராக போகிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாகிவிட்டது. இந்த நேரத்தில் ஏற்கனவே முதலமைச்சருடைய முதன்மை செயலராக இருந்த உதயச்சந்திரன் ஐஏஎஸ் இப்போ நிதித்துறையில் இருக்கார். ஆமாம், கரெக்ட். அவருக்கும் முருகானந்தம் ஐஏஎஸ்க்கும் திடீர்னு ஒரு சச்சரவு சிக்கல், அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ யுத்தம் போய் கொண்டிருப்பதாக கோட்டை வட்டாரத்தில் சொல்கிறார்கள். இதுக்கெல்லாம் ஒன்று, உதயச்சந்திரன் தான் இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே ரொம்ப நெருக்கமாக சிஎம் கூட இருந்தார். அவர் சொல்லுபடி தான் எல்லாமே போர்ட்ஃபோலியோ எல்லாம் போட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அவர் சீனியாரிட்டியில் இல்லையா சார்? அவரை விட சீனியர் தான் முருகானந்தம். அதாவது இவர் அந்த முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து கொண்டு பலரை ஆட்டி படைக்கிறார். சில அதிகாரிகளை மட்டும், அதுவும் தனக்கு வேண்டிய அதிகாரிகளை மட்டும் அந்தஸ்துக்கு கொண்டு வருகிறார், பல அதிகாரிகளை ஒதுக்கி வைக்கிறார். இப்படி என்ற குற்றச்சாட்டு உதயச்சந்திரன் மீது உண்டு. மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை பேசுறாங்க. ஆமா, அது மட்டுமல்ல, அமைச்சர்களுக்கும் இவர் மேல பெரிய வருத்தங்கள் வேதனைகள்லாம் உண்டு. அதாவது நீ நினைக்கிறதா நடக்கணுமா, இந்த ஆட்சி நாங்கள் கொண்டு வந்த ஆட்சியா நீ கொண்டு வந்த ஆட்சியெல்லாம் உதயச்சந்திரனை பார்த்து மூத்த அமைச்சர்கள் கேட்ட கேள்வியெல்லாம் உண்டு. நம்ம கூட இந்த பொங்கலுக்கு இலவசங்கள் கொடுக்கும்போது போனை வச்சுக்கிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு, எடுக்கவே இல்லை. ஆமா, 1000 ரூபாய் உரிமை தொகை தரோம், இதில் 1000 ரூபாய் போனஸ் எப்படி தர முடியும், பொங்கலுக்கு தர முடியாதுன்னு சொன்னவர். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னென்னா, ஒரு முருகானந்தம் ஐஏஎஸ்க்கும் உதயச்சந்திரன் ஐஏஎஸ்க்கும் கொஞ்சம் ஈகோ வார் போய் கொண்டிருக்குது. உதயச்சந்திரன் ஒதுக்கி வைத்த அதிகாரிகளை முருகானந்தம் சில முன்னணி இடங்களுக்கு கொண்டு வருகிறார். அது உதயச்சந்திரனுக்கு பிடிக்கல. நான் ஒதுக்கி வைத்த அதிகாரிகளை நீங்கள் ஏன் முன்னிலைப்படுத்துகிறீர்கள், நல்ல பதவிகளை வாங்கி தரீங்கன்னு 2 பேருக்கு சண்டை. இந்த சண்டையில் இவர் சிஎஸ் ஆக விடாமல் உதயச்சந்திரன் தடுக்கிறார் என்ற கோட்டையில் ஒரு தகவல் உலாவி கொண்டிருந்தது. முதலமைச்சர் அமெரிக்கா போகிறார். அமெரிக்கா போன பிறகு அவருடன் யார் போக போகிறார்கள், S1 என்ற அடிப்படையில் அவர் முருகானந்தம் கூட போகணும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக முதலமைச்சருடன் உமாநாத் ஐஏஎஸ் தான் போகிறார். உமாநாத் S2 செக்ரட்டரி 2 ஃபார் சிஎம் ஆஃபீஸ். இவர் S1 முருகானந்தம். திடீரென்று உமாநாத் போகிறாருன்னு டாக்குமெண்ட்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா S1 ஏன் போகலன்னு கேட்டால், S1 ஆக இருக்கிற முருகானந்தம் தலைமைச் செயலாளர் வரப்போகிறார் 19ஆம் தேதி. நீங்கள் கேட்ட அமைச்சரவை மாற்றம் நடக்க போகிற அந்த 19ஆம் தேதி இவர் தலைமைச் செயலராக பொறுப்பேற்க போகிறார்னு ஒரு தகவல் வந்துவிடுச்சு. உடனே அதை தடுக்க பார்க்கிறார் உதயச்சந்திரன். இப்படி ஒரு மோதல். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, தான் விரும்பாத, தனக்கு பிடிக்காத சில வேலைகளை முருகானந்தம் செய்கிறார் என்று உதயச்சந்திரன் வருத்தப்படுகிறார். இதுக்கு இடையில இவரை தலைமைச் செயலர் ஆக்கிறத தவிர்த்துட்டு SK பிரபாகர், அதாவது டிஎன்பிஎஸ்சி தலைவராக இருக்காரு, இப்போ போட்டிருக்காங்க. ஆமாம், அவருக்கு பார்த்தீங்கன்னா SK பிரபாகர் முருகானந்தத்தை விட சீனியர். அவர் பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரி மாதம் வரை பணி இருக்கிறது. பணி இருக்கும் போதும் கொடுக்கலாம்,
பணி ஓய்வு பெற்ற பிறகும் அந்த டிஎன்பிசி சேர்மனை கொண்டு வரலாம், யாருக்கு வேணாலும் தவறு இல்லை. ஆனால் அவரை வந்து தலைமைச் செயலராக கொண்டு வருவது உதயச்சந்திரன் முயற்சிக்கிறார் என்று கோட்டையில் ஒரு தகவல் வந்தவுடனே முருகானந்தம் சுதாரிக்கிறார். அடடா, நம்ம தலைமைச் செயலராக உதயச்சந்திரன் தடுத்து விடுவாரோ என்ற அடிப்படையில் நைஸாக முதலமைச்சர்கிட்ட போய் அந்த டிஎன்பிசி சேர்மன் ரொம்ப நாளாக காலியாக இருக்குது, ஏன்னா அந்த பதவி வந்து சைலேந்திர பாபுக்கு தருவதாக ஒரு பேசிக்கிட்டோம், எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. அந்த ஃபைலை வந்து கவர்னர் வந்து ஒப்புதல் தரல, அதனால் சைலேந்திர பாபு அந்த பதவி கிடைக்கல. இந்த நேரத்தில் அந்த பதவி நிரப்ப வேண்டும், ரொம்ப காலமாக காலியாக இருக்கிறது என்று சொல்லி என்ன பண்ணுறாருன்னா எஸ்கே பிரபாகர் அந்த பதவிக்கு பொருத்தமாக இருப்பார் என்று கரெக்டாக காய் நகர்த்தினார் முருகானந்தம். நகர்த்தி கொண்டு போய் அவருக்கு போஸ்டிங் வாங்கி கொடுத்தார். தனக்கான ரேஸில் இருக்கிற எஸ்கே பிரபாகரை அழகா ஒதுக்கி டிஎன்பிசி சேர்மன் ஆகிட்டார். அவர் 5 வருஷம் அந்த போஸ்ட்ல இருக்க 28 வரைக்கும். ஆமா, இப்போ அடுத்து சிவதாஸ் மீனா 10ஆம் மாசம் வரைக்கும் டைம் இருக்கு, ஓய்வு பெறுவதற்கு இன்னும் 2 மாதம் இருக்கு. அவரை இந்த 19ஆம் தேதிக்குள்ள அவரை வந்து ரெரா சேர்மன், ரயில் எஸ்டேட் ரெகுலேஷன் அத்தாரிட்டியோடைய சேர்மனாக கொண்டு சென்று விட்டு அந்த இடத்திற்கு இவர் வருகிறார், தலைமைச் செயலராக வருகிறார். இப்படி ஒரு பெரிய அடிதடி எல்லாம் முருகானந்தம் தான் பார்க்கிறாரு, உதயச்சந்திரன் இல்ல ரோல் இல்ல. உதயச்சந்திரன் சொல்கிறார், நான் மௌன சாமியாராக இருக்கிறேன், கடந்த 2 வாரங்களாக 3 வாரங்களாக நான் யாரிடம் எதுவும் பேசுவதில்லை, நான் வந்து அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு கோட்டையில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இவரும் முதலமைச்சருக்கு நெருக்கம்தான், முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்தவர், யாரை எப்படி காய் நகர்த்தி என்னெல்லாம் பண்ணும் அவருக்கும் தெரியும். அவரால் பழிவாங்கப்பட்டவர்கள் பலர் காத்திருக்கிறார்கள். அவருக்கும் 2032 சர்வீஸ் ரிட்டையர்மெண்ட் இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து பிரச்சனை எப்படி வரப்போது தெரியல. ஆனால் இப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரு யூக யுத்தம்ங்கிறாங்க. ஆனால் கோட்டையில் இன்னொரு தரப்பு கேட்டால் இல்லை, 2 பேரும் நடிக்கிறார்கள், 2 பேரும் மோதி கொண்டதாக வெளியே சொல்லிக் கொள்கிறார்கள். முருகானந்தமும் உதயச்சந்திரனும் 2 பேருக்கும் மோதல் இல்லை, உதயச்சந்திரனுடைய ஆசியும் அருளும் இல்லை என்றால் முருகானந்தம் தலைமைச் செயலராக வர முடியாதுன்னு சொல்கிற கூட்டமும் இருக்குது. அது எப்படியோ போச்சு. ஆனால் 10ஆவது மாதம் ஓய்வு பெறுகிற காத்திருக்கிற அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார், சிவதாஸ் மீனா, நான் ரிட்டையர் ஆன பிறகு போகிறேன் இந்த பதவிக்கு, ரெரா சேர்மனாக போகிறேன், இன்னும் 2 மாதம் தான் நான் சீஃப் செக்ரட்டரி இருக்க போகிறேன், தலைமைச் செயலராக இருந்து ஓய்வு பெற்ற பிறகு போய் கொள்கிறேன். அது ஒன்று இதோட பவர்ஃபுல்லான போஸ்டிங் கிடையாது. ஆனால் தலைமைச் இல்லை, அந்த போஸ்ட் நல்ல வலிமையான போஸ்ட்டு. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து அதிகாரி கிடைக்கிறது, அது வந்து அதுவும் பாருங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்ல அவர், அவங்களுக்குலாம் இந்த பதவி கொடுக்குறார்கள், பரவாயில்ல கொடுத்துட்டு போட்டோம். ஆனால் இந்த பதவி 2 மாதங்கள் கழித்து கொடுக்க வேண்டிய பதவி 2 மாதங்களுக்கு முன்பாக கொடுக்கப்படுவதற்கு காரணம் அந்த பதவியில் தான் நமக்கு சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு அந்த பதவி முன்கூட்டியே கைப்பற்றுகிறார் முருகானந்தம். இதுதான் 19ஆம் தேதி நடக்க போகுது.